நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் 2026 நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாப் 6 ஜாப் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த டாப் 6 ஜாப்னா இந்த ஜாபுக்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கரெக்டான ஏஜென்ட் மூலமாக கரெக்டாக அந்த ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான சேலரியாக இருக்கும். ஒரு நல்ல ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த டாப் 6 ஜாப்னு எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பசங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க சொன்னதை வச்சும் ஒவ்வொரு ஜாப் சொல்லலையே அதோட ப்ளஸ் மைனஸை சொல்லல ரைட்டு இந்த ஜாப் ஓகே தாங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை சரியான RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ், அதாவது 1000+ இல்லைனா 100+ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து இந்த ஜாப் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அவங்க மூலமாக இந்த ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஜாபோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதையும் சொல்லி சொல்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நல்லபடியாக போய் அங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்துட்டு அருண் ட்ராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years தான் ஆகுது. ஆல்ரெடி 200K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்கிறோம். அந்த சேனலை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஆனால் இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தாண்டலை. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்ஃபர்மேஷன் சேனல். ஆனால் இதை நான் ஏன் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது சிங்கப்பூர் போகிறவங்க நிறையா பேர் வந்து நிறையா ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. சரியான இன்ஃபர்மேஷன் கிடையாது, நிறையா பேர் ஏமாத்துறாங்க. அதிலலாம் இருந்து நீங்கள் சேஃபாக நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே சொல்கிறேன். நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சேனல்லாம் பார்க்க டைமும் இருக்காது. ஸோ அது வரைக்கும் ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எல்லா வீடியோவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜாப் 6 ஜாப் வேகன்சி எதன் அடிப்படையில் வந்துட்டு நான் அந்த மாதிரி 1 2 வரிசைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அங்கே நம்ம பசங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா அதை வச்சும் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸை வச்சும் அந்த பசங்க சொன்ன ரிவ்யூ வச்சு தான் வந்து நான் இதை வந்து பிரிச்சிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஜாப்ஸ் எல்லாம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே. டாப் 6 ஜாப்பில் 6வது இடத்துல எந்த ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா PSA ஜாப் தான் இருக்குது. PSA அப்படின்னா போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி. இதில் வந்துட்டு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் PSA ஜாப் வேகன்சி இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பசங்களுக்காக நம்ம இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சென்னையில். நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். பசங்க நல்லபடியாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனவங்கலாம் இப்போ சிங்கப்பூர் போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து லேசிங் ஒர்க்குக்கு சிங்கப்பூர் போகிறாரு. ஸோ PSAயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஆப்ரேட்டர் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, லேசிங் ஒர்க் இருக்குது, டிரைவர் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது, இந்தியா லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு டிரைவர் வேலைக்கு போகணும் அப்படின்னா PSA அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்பு. இது வந்து 6வது இடத்துல நான் வந்து வச்சுருக்கேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து நீங்கள் பேட்ச் இல்லைனா ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் டிரைவராகவே போயிட முடியும். இதுக்கு இங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. PSA அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு சிங்கப்பூரில் ஒரு தனி ராஜ்யம் மாதிரி. அதுக்குள்ளார வேறு யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து டைரெக்டாகவே டிரைவராக போகலாம் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்ற ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போயில ஜென்ரல் ஒர்க்கராக போய் அங்கே போய் கஷ்டப்பட்டு நீங்கள் நிறையா செலவு பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் டிரைவராக வர முடியும். ஆனால் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் போர்ட்டுக்குள்ளே PSAயில் வந்துட்டு நீங்கள் டிரைவராகவே டேரெக்டாக போக முடியும். சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிளான சேலரி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் டிரைவிங் வேலைனா டிரைவிங் மட்டும் பண்ணாலே போதும், வேறு எந்த வேலையுமே இருக்காது. லோடிங் அன்லோடிங் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒர்க்குமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்காது. அதே மாதிரி சொன்ன சேலரி கரெக்டாக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும்ப்பா, நான் சிங்கப்பூர் போகணும் டிரைவராக மட்டும்தான் போகணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா. அடுத்ததாக இதில் இருக்க மைனஸை சொல்லிடுறேன். டிரைவர் வேலை ஓகே, ஆனால் இதில் லேசிங் ஒர்க்லாம் இருக்கும். லேசிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஓகேங்களா. அதே மாதிரி ரூல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமாக லீவ் போட்டாலோ ஒரு சின்ன தப்பு பண்ணாலோ உங்களை வந்துட்டு அங்கேருந்து திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சேலரியை வந்து மற்ற ஜாபை கம்பேர் பண்ணல, இப்போ நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போனீங்கன்னா சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து சேலரி வந்து இப்போ நான் இந்த 6வது இடத்துல இருக்குன்னா மேலே இருக்க 5 ஜாப்பை கம்பேர் பண்ணல இதில் வந்து சேலரி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுவும் ஒரு ரீசனு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த PSA ஜாப்பை வந்து 6வது இடத்துல வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் வந்து 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் தான் இருக்குது, என்கிட்ட பேட்ச் ஹெவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வேலைக்கு போக முடியாது. ஓகேங்களா. அதே மாதிரி இதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ PSA ஜாப் உங்களுக்கு கிடைக்குது, நல்ல உங்களுக்கு டிரைவிங் தெரியும், பேட்ச் லைசன்ஸ் ஹெவி லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 6ல் 5வது இடத்துல என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ஹவுஸ் ஜாப்பு. வேர்ஹவுஸ் ஜாப் அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸில் வேர்ஹவுஸ் ஜாப்னு நிறைய பேர் வந்து வேர்ஹவுஸ் ஜாப்
ஜாப்பில் எடுத்தாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர் ஹவுஸ் ஜாப்னு எடுத்துகிட்டு கண்ட வேலைக்கெல்லாம் விடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸில் வந்துட்டு உங்களுக்கு வேலையாக இருக்குது, ஒரு வேர் ஹவுஸில் தான் வேலை. உதாரணத்துக்கு வந்து பேர் ப்ரைஸில் வேர் ஹவுஸில் உங்களுக்கு வேலை அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பரான கம்பெனியாக இருந்துச்சு, வேர் ஹவுஸ் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேர் ஹவுஸில் வந்துட்டு எஸ்பாஸ்லையோ இபாஸ்லையோ என்டிஎஸ் பர்மிட்லையோ போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சேலரி வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேர் ஹவுஸில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துட முடியும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதே கம்பெனியில் நீங்கள் வந்து டிரைவராகவும் மாறிட முடியும். ஸோ இதெல்லாம் அடிப்படையிலையும் அதே மாதிரி வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல சேலரியே கிடைக்கும். இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு எடுக்கிறது 12 ஹவர்ஸ் தான் சொல்கிறாங்க, 8 ஹவருக்கு வேலை சொல்ல மாட்டேங்கிறாங்க, 12 ஹவர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் சேலரி ஹையாக இருக்குது. இன்னொரு இதில் பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கம்பெனிகளில் மட்டும்தான் வந்து ரூம் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரூமு ஃபுட்டு ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் செலவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி வந்து ஒரு ஹை சேலரியாகவே இருந்தாலும் இந்த செலவெல்லாம் போக உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அதை கஷ்டப்பட்டு இருந்து வேலை கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த வேர் ஹவுஸில் இருந்து வேலையை கற்றுக்கிட்டு டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு ஜாபுக்கு மூவ் பண்ணிட முடியும். நீங்கள் சிங்கப்பூர் போய் வேர் ஹவுஸ் ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க முடியும். அதனால இந்த வேர் ஹவுஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இந்த வேர் ஹவுஸை வச்சு நிறையா பேர் ஏமாத்துறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேர் ஹவுஸ் ஜாப்னு சொல்லி நிறையா பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால ஏமாந்துடாதீங்க. ப்ராப்பரான வேர் ஹவுஸ் வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸில் என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமார்ட் ஜாப் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்பீங்க மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் ஜாப்லாம் வந்துட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்காது. பில்லிங்கு இந்த பொருளெலாம் அடுக்கிறது அந்த மாதிரி அந்த மினிமார்ட்டுக்குள்ளேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயோ மட்டும்தான் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சேல்ரி வந்து ரீசனபுளாக இருக்கும். மினிமார்ட்டுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூமு ஃபுட்டு ரெண்டுமே கூட முதலாளி கொடுத்துருவாங்க. ரூமுன்றது அவங்க கொடுத்துருவாங்க, ஃபுட்டுங்கிறது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பொருள் எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சேலரியுமே வந்து நல்ல சேலரியாக தான் கொடுப்பாங்க. மினிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இதில் எதில் வேணாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இ பாஸில் தான் எடுக்கிறாங்க, இல்லைனா எஸ் பாஸில் எடுக்கிறாங்க. ஸோ மினிமார்ட்டில் நீங்கள் போகிறது அப்படின்னா இதில் இருக்க பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லீவு வந்து கிடைக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் மினிமார்ட் வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம்ன்றதையும் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி லீவு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா லீவு வந்து நிறைய பேர் வந்து மினிமார்ட்டில் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது ஒன்று, ரெண்டாவது லீவே தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எம்ப்ளாயர் வந்து லீவு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப தெளிவாக லீவெல்லாம் பேசிக்கோங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸை தெளிவாக பேசிக்கோங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷனை தெளிவாக பேசிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. லீவ் வந்து சண்டே லீவ் எடுத்துக்கலாம், இல்லை மாதத்தில் 2 சண்டே லீவு இந்த மாதிரி, இல்லை மாதத்தில் 2 நாள் லீவு அப்படிம்பாங்க. சண்டே மோஸ்ட்லி மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்க வாய்ப்புகள் கம்மி. அதனால் மாதத்தில் 2 நாள் லீவுனா நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் கூட எடுத்துக்கலாம், இல்லை மாதத்தில் 1 நாள் லீவா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் முதலாளிகிட்ட பேசிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் 12 ஹவர் அப்படின்னா 12 ஹவர் தான், இல்லை 8 ஹவர்னா 8 ஹவர் தான். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை தெளிவாக பேசிக்கோங்க. காலையில் நீங்கள் கடை திறந்துட்டு நைட்டு கடை மூடுற வரைக்கும் நீங்களே இருக்கிற மாதிரி அப்படின்னா வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் கேட்குறாங்க. நம்மள்ட்டே வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லே 2-3 மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் வேகன்சி வந்துருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் கேட்குறாங்க, என்ட்ரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் வேகன்சியில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் அவங்களே கொடுத்துட்றாங்க. சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியே வீட்டுக்கு அனுப்ப முடியும். உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னா உங்களோட சேலரியை அப்படியே வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ மினிமார்ட் சூப்பர் மார்க்கெட் ஜாப் வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல என்ன ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் ஜாப் தான் இருக்குது. ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டர்ஸ் ஜாப் இருக்கும், அப்புறமேட்டு டிஷ்வாஷர் ஜாப் இருக்கும், சமையலுக்கு வந்து குக்கு வந்து கேட்பாங்க, கல் வேலை புரோட்டா போடுறதுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஃபீல்டில் நிறையா ஜாப் இருக்குது. ஜென்ரல் ஒர்க்கர் இந்த மாதிரி நிறையா ஜாப் வேகன்சிஸ் ஹோட்டல் ஃபீல்டில் இருக்குது. இதை ஏன் நான் 3வது இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து உங்களுக்கு நெல்லில் தான் வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீ, ரெண்டுமே ஃப்ரீயாக வந்துடும். மினிமார்ட்டில் கூட ஒரு சில பேர் வந்துட்டு ரூம் வந்து நீங்கள் தான் பே பண்ணணும், ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஹோட்டல் ஃபீல்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு ரூமும் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் தர்றாங்க,
ஃபுட்டும் வந்து ஃப்ரீ தான். அங்கே உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது. எந்த நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டில் எந்த கம்பெனி எந்த ஹோட்டலில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயாக தான் வந்துடுது. ஃபுட்டுங்கிறது நீங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்க போகிறீங்க, ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்களே வந்து ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ரூம் கொடுத்துட்றதுனால டோட்டலாகவே வந்து ஃபுட் அண்ட் அக்கமடேஷனுக்கு உங்களுக்கு எந்த செலவுமே ஆக போகிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகமான செலவு ஆகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரூமு ஃபுட்டுக்கு தான் வந்து அதிகமான செலவாகும். அப்படின்றப்ப அது அப்படியே உங்களுக்கு சேவ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும். உங்களுக்கு அதிகபட்சம் ஃபோன் டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து அமௌண்ட் தேவைப்படும், மற்றபடி எதுக்குமே வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படாது. ஸோ கொஞ்ச நாள் இருந்தீங்க அப்படின்னாவே நல்ல சேலரி வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு நீங்கள் வந்துட முடியும். இதில் இருக்க ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12 ஹவர், மோஸ்ட்லி 12 to 13 ஹவர் கூட சம்டைம் வந்து சில ஆர்டர்ஸ்ல எல்லாம் போடுறாங்க. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து அந்த நெருப்பில் தான் கடந்து வேகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். இதில் டிஸ்வாசர் ஜாப்லாம் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி இந்த சப்ளையர் ஜாப்பு அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா ஓகே தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் கொடுக்கறதுனாலையும் சேலரி வந்து நல்ல சேலரி அப்படிங்கிறதுனாலையும் நான் ஹோட்டல் ஃபீல்டில் நீங்கள் ஜாப் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்து 3வது இடத்துல இருக்குது. 2வது இடத்துல என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் லெவல் ஜாப் தான் வந்து 2வது இடத்துல இருக்குது. இன்ஜினியரிங் லெவல் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறாங்க. சில சிவில் இன்ஜினியர் டெஸ்ட் அடித்தவங்களே வந்து சிவில் இன்ஜினியராக நம்மளே வந்து அனுப்பி விட்ருக்கோம், அவங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க. கோட்டா இல்லாத பட்சத்தில் கம்பெனி வந்து அந்த மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், இன்ஜினியரிங் லெவல் ஜாப் எல்லாமே வந்துட்டு பெஸ்ட் ஜாப்னு சொல்லுவேன். இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல சேலரியில் நல்ல ஜாப் கிடைக்கும். இதில் இருக்க பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால் சேலரி ரொம்பவே ஹையாக இருக்கும் இன்ஜினியரிங் லெவல் ஜாப். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறதுனால ஒர்க்கும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் கிடையாது. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங் லெவல் ஜாபில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்காக இருக்க வாய்ப்புகளே கிடையாது. சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன எல்லாத்தையும் விட இந்த இன்ஜினியரிங் லெவல் ஜாபில் வந்துட்டு ரொம்பவே சேலரி ஹையாக இருக்கும். இன்ஜினியரிங் லெவல் ஜாப்னா என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎன்சி லெவல் அந்த மாதிரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா சிஎன்சி அந்த மாதிரியான ஜாப் வேகன்சி. சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிராயிங்கு இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சிவில் இன்ஜினியர் லெவல் ஜாப். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஜாப். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபீல்டில் ஜாப். இந்த மாதிரி வந்துட்டு இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஃபீல்டுலாம் ஜாப் இருக்குது. சேலரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஆனால் இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் இருக்க மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் லெவல் ஜாப் வந்து நிறையா வந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அதிகமாக கேட்குறாங்க. 3 years ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு சில இதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனி வந்து எந்த அளவுக்கு சேலரி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் நிறையாவே இருக்குது. குறிப்பாக வந்து இந்த டிராயிங் தெரிஞ்சிருக்கணும், இந்த டிராயிங் பார்க்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ சிஎன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ண தெரியணும். இந்த மாதிரி வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் லெவல் ஜாப் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் லெவல் ஜாப்புக்கு காம்படிஷனும் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால அதுவுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நல்ல சேலரி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக மட்டும் வெயிட் பண்ணி தேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து செட்டில் தான், அதில் எந்த மாற்றம் கடத்தும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஜினியரிங் லெவல் ஜாப் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட் இடம் அப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்பர் 1 இடத்துல என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் டிரைவர் ஜாப் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் விட டிரைவர் ஜாப் பெஸ்ட்டான ஜாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டிரைவர் ஜாப் பெஸ்ட்டுன்னு நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டிரைவர் என்னோட டெலகிராமில் வந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணோம். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி எல்லாமே அவர் இன்டர்வியூவில் பேசியாச்சு. பேசிக் சேலரியும் 8 ஹவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா $1,800 ஒர்க் பர்மிட் தான். $1,800 சேலரி ப்ளஸ் வந்துட்டு 8 ஹவர். அது இல்லாமல் ஓவர் டைமும் இருக்கும். வேறு எந்த வேலையும் கிடையாது. ஒர்க்கரை பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பத்தாது, எனக்கு வந்து 8 ஹவருக்கே வந்துட்டு எனக்கு $2,000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்கெயின் பண்ணுறாரு. கம்பெனியில் பேசினா எல்லாத்துக்கும் ஓகே தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் நாங்கள் வேற ஆள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் டிரைவர் ஆகிட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ளஸ் என்னன்னா நீங்கள் வண்டி மட்டும் நிறையா இடங்களில் வந்து டிரைவிங் ஒன்லி ஜாப் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இது எது வேணாலும் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பாஸ் மாறுற உங்களோட சேலரியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக சேலரியும் இன்க்ரிமெண்ட் ஆகும்.
டிரைவர் கம் ஒர்க்கராலாம் போனீங்க அப்படின்னா அப்பயும் வந்து இன்னுமே சேலரி உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இந்த வேர் ஹவுஸு, டெலிவரி டிரைவரு இதுலலாம் போயிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து, அதாவது பேசிக்காக ஒரு அமௌண்ட் தருவாங்க, அதுக்கப்புறம் ஓட்டுறதை பொறுத்து சேலரி வரும். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் 3லேருந்து கம்பெனி லெட்டர் வாங்கி கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கு பெரிய ப்ளஸ். கிளாஸ் 4லாம் எடுத்துட்டீங்கன்னா ட்ரிப்பு கணக்கில் ட்ரிப்பு பேஸில் வந்து நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். அதே மாதிரி நிறையா கம்பெனிகள் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறவங்களே எனக்கு டிரைவிங் ஒன்லி ஒர்க்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் நீங்கள் கரெக்டான டிரைவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட டேரெக்டாக ஹச்ஆருக்கு கீழே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்கரை பிக்கப்பு, ட்ராப்பு பெரிய லெவலில் வந்து உங்களை நல்ல ஒரு பொசிஷனில் வந்து வச்சு உங்களை பார்ப்பாங்க. நிறையா கம்பெனி அப்படி தான் வந்து டிரைவரை வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹச்ஆரோட பிஏ மாதிரி அந்த மாதிரிலாம் பார்க்குற கம்பெனிகள் நிறையா இருக்குது. எல்லா டிரைவருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாது. ஆனால் அந்த மாதிரியான கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆனால் சிங்கப்பூரில் வந்து இப்போ நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் அதை எப்படி பண்ணணும், எப்படி லைசன்ஸ் எடுக்கணும்னு தெரியாமல் அவங்க அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டு முழுசாக கிளாஸை முடிக்க மாட்டேங்கிறாங்க, வந்துடுறாங்க. ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது தெரிஞ்சாலே உங்கள் பர்மிட்டை கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்க டிரைவிங் லைசன்ஸுக்கு. அதில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டிரைவிங் லைசன்ஸை முடிச்சு எடுக்கிறது வந்து ஒரு 10 பேர் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் டைம் ஆகுது. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இன்னமுமே சிங்கப்பூரில் டிரைவருக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. நல்லபடியாக நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஜாப்னு சொல்லலாம் டிரைவர் ஜாப். அதனால தான் நம்ம இதில் வந்துட்டு நம்பர் 1 இடத்துல இருக்குது. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியலனா தான் மைனஸு, மற்றபடி எந்த மைனஸுமே கிடையாது. ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியலனா ஏன் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரோட ரூல்ஸ் வந்து இப்போ ரொம்பவே கடுமையாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது நீங்கள் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாலோ இல்லை ஒழுங்காக வண்டி ஓட்டாமல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்பீட் கேமராவை போயிட்டு தாண்டிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குன்றப்ப உங்களுக்கு ஜெயில் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியலனா மட்டும்தான். இந்த டிராபேக்கை தவிர டிரைவிங் லைசன்ஸில் டிரைவிங்கில் வேறு எந்த டிராபேக்குமே கிடையாது. அதனால தான் வந்து இது நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஸோ நான் சொன்னது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னும் நான் வேறு ஏதாவது ஜாபை மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது நான் போடுறேன். அதே மாதிரி சிங்கப்பூர்லேயே டாப் ஒஸ்ட் ஜாப் வந்து லிஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதையுமே நான் போடுறேன். அது வேணுமா அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டுலலாம் இப்போ நான் சொன்ன ஜாப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் மிஸ் பண்ணிடாமல் போங்க. ஆனால் நீங்கள் போகிறது லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருக்கணும், ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போக முடியும். அங்கே போய் ஒரு ப்ராப்ளமே வந்தாலும் அந்த ஏஜென்சியை தலையிட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஜாப் வேகன்சி எல்லாமே நம்ம சைடில் இருந்து ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் மூலமாக நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெலகிராம் QR கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.